நினைக்கக்கூடாது. சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுறாருன்னா, இதை கையாளக்கூடிய பலன் உனக்கு இல்லை, இதை நீ கையாள முடியாது, அதனால உனக்கு இது வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்மளை ஒதுக்கி வைப்பார். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கணும், அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கணும். அதுக்கு பிறகும் மாறி 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 அது எனக்கு வேணும், எல்லார மாதிரி நானும் அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம போராடவே கூடாது. அந்த விஷயத்தில் நம்ம வீக்காக இருக்கிறோம், அந்த விஷயம் நம்மளால் செய்ய முடியல அப்படின்னும் போது அது கண்டிப்பாக நமக்குரியது அல்ல, நமக்குரியது அல்ல. நமக்கு உரியது ஒன்று இருக்கும், நமக்குரியது ஒன்று இருக்கும். எல்லாரும் செய்கிறாங்க அப்படின்றதுக்காக நம்ம செய்ய முடியாது. எல்லாரும் லாபம் பார்க்குறாங்க அப்படின்றதுக்காக நமக்கு அந்த இடத்துல லாபம் கிடைக்கும்னு நம்ம நினைக்க முடியாது. நமக்கு உரியது என்ன, உங்களுக்கு உரியது என்ன, உங்களுக்கு ஆண்டவர் என்ன ஃபீல்டு கொடுத்துருக்கிறாரு. கர்த்தர் அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வேதம் சொல்லுகிறது, சபைகளை கட்டி கொண்டே போவது தான் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் கொடுத்த அழைப்பு. ஆனால் தீமோத்தேயுக்கு ஆண்டவர் கொடுத்த அழைப்பு என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல உட்கார்ந்து அந்த ஊழியத்தை கவனிக்கிறது தான் தீமோத்தேயுக்கு ஆண்டவர் கொடுத்த அழைப்பு. தீமோத்தேயு கொடுத்த அழைப்பில் உறுதியாக இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கொடுக்குற அழைப்பில் உறுதியாக இருக்கணும். அப்போது நமக்கு என்ன உண்டோ, நமக்கு என்ன கர்த்தர் விதிச்சிருக்கிறாரோ அந்த வழியை, அந்த ட்ராக்கை, அந்த இடத்தை கண்டுபிடிச்சு ஓடுறது அப்படின்றது பெருத்த ஆசீர்வாதம் உங்களுக்கு.